இந்த வீடியோக்கு நீங்க என்ன வேணாலும் தலைப்பு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க என்ன வேணாலும் தம்ப்நெயில் வச்சுக்கங்க. அது உங்களுடைய சாய்ஸ்க்கு நான் விட்டுறேன். ஆனா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாடு இருக்கிற நிலைமையில தயவு செய்து இந்த வீடியோவை கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு 10 நிமிஷமாவது முழுமையா பாத்துருங்க. ஏன்னா அவ்வளவு முக்கியமான ஒரு பிரச்சனையை நான் இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். சோ எதை பத்தி பேச போகிறோம், என்ன சிக்கல், நான் சர்க்காஸ்டிக்கா சொல்லல, காமெடியா சொல்லல, சீரியஸாவே ரொம்ப முக்கியமான. ஏன்னா நீங்க மக்களை எப்படி எதிர்க்கட்சிகள் ஏமாற்றி கொண்டிருக்கின்றன. இந்த ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்துல எப்படியெல்லாம் நம்ம தலையில எப்படியெல்லாம் மிளகா அரைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இந்த வீடியோவுக்கு செல்லும். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டுக்கிட்டு, நேத்து ஒரு செய்தி பார்த்திருப்பீங்க எல்லாரும். குஜராத்ல ஒரு பாலம் இடிந்து விழுந்து 15 பேர் இறந்து போனார்கள். பாத்தீங்களா? செய்தி பாத்தீங்களா? வண்டி போயிட்டு இருக்கும் போது அப்படியே பாலம் தொப்புன்னு விழுது. 15 பேர் இறந்து போனார். பீகார்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெய்லி ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு. டெய்லி ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்தது, பார்த்திருப்பீங்க. குஜராத்திலேயே இதற்கு முன்பு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு. 135 பேர் இறந்தாங்க. அந்த பால விபத்துல 135 பேர் அநியாயமாக மாண்டு போனார்கள். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இது யாராவது இதை பத்தி ஊழல்னு பேசியிருக்காங்களா? இது ஊழல் நடைபெற்றிருக்கிறது, நிர்வாக சீர்கேடு, ஊழல். 10 உயிர்கள் 15 உயிர்கள் பலியா இருக்குது நேற்று ஒரு பால விபத்துல. குஜராத்ல ஊழல் மலிந்த ஆட்சி. ஏன்னா 30 வருஷமா குஜராத்ல பாஜக தான். பேசணும்ல, யாராவது பேசியிருக்காங்களா? பேச மாட்டாங்க. 135 பேர் ஒரு மோர்பி பால விபத்துல செத்தான் குஜராத்ல. ஊழல்னு யாராவது பேசுறாங்களா? பேச மாட்டாங்க. ஆனா எதை ஊழல்னு சொன்னாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, நினைவு இருக்கிறதா நண்பர்களே? தயவு செய்து இந்த வீடியோ கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நள்ளிரவில் கைது செய்தார். அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னு ஞாபகம் இருக்கா? மேம்பால ஊழல் அப்படின்னு சொன்னாங்க. மேம்பாலம் கட்டியதில் ஊழல் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும், அவர் மேயராக இருக்கின்ற பொழுது கட்டப்பட்ட மேம்பாலங்கள், முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களையும் மேம்பாலம் கட்டியதில் ஊழல் என்று நள்ளிரவில் கொடூரமாக கைது செய்தார் ஜெயலலிதா. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, கலைஞர் கட்டிய பாலங்கள், மேயராக இருக்கின்ற பொழுது ஸ்டாலின் அவர்கள் கட்டிய பாலங்கள் இன்னைக்கும் கம்பீரமாக நிற்கிறது. ஆனா அதை எல்லாரும் ஊழல்னு சொல்றாங்க. பொத்துன்னு இடிஞ்சு விழுது பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் பாலங்கள். அதை எவனும் வாய் திறந்து பேச மறுக்கிறான் என்று சொன்னால் இதுக்கு நீங்க என்னன்னு பேர் வைப்பீங்க? இத கேள்வி கேட்கிறேன்ல, இத கேள்வி கேட்பதாலேயே என்னைய நீ எப்படி இதை கேள்வி கேட்கலான்னு ஒரு கூட்டம் சொல்லுது. நடுநிலை என்றால் என்ன அப்படின்னா, பாஜக ஆளும் மாநிலங்களில் எத்தனை பேர் செத்தாலும், ஊழலால் நிர்வாக சீர்கேட்டால் செத்தாலும் அதை பத்தி பேசாமல் இருப்பதும், திமுக ஆட்சி காலங்களில் எவனையாவது எறும்பு கடிச்சா கூட அதை பத்தி ஓன்னு கத்துறதும் தான் நடுநிலை என்று சில நயவஞ்சக கூட்டம் வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. அதை பேசணுமா இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க, மனசாட்சியோடு திங்க் பண்ணுங்க. 1973 திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லை ஈரடுக்கு மேம்பாலம் இன்னைக்கு வருஷம் என்னாச்சுன்னு பாத்துக்கங்க. இந்தியாவிலேயே கட்டப்பட்ட 3வது பாலம் எது தெரியுமா? சுதந்திர இந்தியாவில் கட்டப்பட்ட 3வது பாலம் சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா மேம்பாலம். அண்ணா சாலையில் இருக்கு பாருங்க. வருஷம் என்னாச்சு? அரை நூற்றாண்டுகளை கடந்து கம்பீரமாக நிற்கிறது அந்த மேம்பாலம். இப்ப திமுக ஆட்சியில் அதை மீண்டும் புதுப்பித்து செப்பனிட்டு புதுப்பித்து மிக அழகாக லைட் எல்லாம் போட்டு பார்க்கவே பிரமாதமா இருக்கு. அப்ப கலைஞர் கட்டிய கத்திப்பாரா மேம்பாலம், அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பாக கட்டிய சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அண்ணா மேம்பாலம், அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பாக கட்டிய நெல்லையில் ஆசியாவிலேயே முதன்முறையாக கட்டப்பட்ட ஈரடுக்கு மேம்பாலம், 2 டயர், மேலையும் வண்டி போகும் கீழையும் வண்டி போகும். இவையெல்லாம் கம்பீரமாக நடிக்கின்றன. ஆனால் கலைஞர் யார்? கலைஞர் இவர்களுடைய பார்வையில் கலைஞர் ஊழல்வாதி என்று இவர்கள் சொல்லுவார். முந்தா நாள் கட்டின பாலம் 5 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது, 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது, 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதெல்லாம் பொத்துன்னு விழுதப்பா அப்படின்னா அதையே பேசுறீங்க என்று கேட்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நாட்டில் இருக்கு. இதை என்னன்னு சொல்லணும். நீங்க யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நாடை எப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. நீங்க ஊழல் வழக்கில், சொத்து குவிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் அப்படின்னு கேட்டா யாருன்னு கேட்டீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ஜெயலலிதா ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர். தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதாவை போற்றி பாராட்டுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. எந்த ஊழல் வழக்கிலும் இவங்களால சார்ஜ் ஷீட் கூட ஃபைல் பண்ண முடியல, இருந்தா தான் ஃபைல் பண்ணுவாங்க. அந்த கலைஞரை இவர்கள் என்ன சொல்லுவாங்க? ஊழல்வாதி. திமுக என்ன சொல்லுவாங்க? ஊழல் கட்சி. இது எவ்வளவு தூரம் மக்களுக்கு என்ன தெரியுமா? வலதுசாரி மனநிலை மக்களிடம் மேலோங்கி நிற்கிறது. அதனுடைய விளைவு இவர்கள் சொல்லக்கூடிய பொய்களை எல்லாம் நாம நம்புறோம். இப்படி என்னெல்லாம் பொய் சொல்றாங்க? இது மட்டுமா? ஒண்ணு இல்ல. இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க. மதுபானம், ஐயோ ஓ கொடுமை, அரசு டாஸ்மாகை நடத்தலாமா, மதுபானத்தை விற்கலாமா அப்படின்னு கொந்தளிக்கிறாங்கல்ல. என் முன்னாடி இருக்கிற சிஸ்டத்துல ஒரு செய்தி இருக்கு. ஹிந்து
ஹிந்து பத்திரிகையினுடைய செய்தி, ஏன் செய்தி இல்ல, ஹிந்து பத்திரிகையினுடைய செய்தி, நீங்களும் கூட வாசிங்க, செய்தியை பாருங்க. உத்தரப்பிரதேசத்தில் முதன்முறையாக மதுபான தொழில் முதலீட்டு மாநாடு இன்னைக்கு நடக்குது. நான் வாசிக்கிறேன், சிஸ்டத்தை பார்த்து உங்ககிட்ட வாசிக்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் முதன்முறையாக மதுபான தொழில் முதலீட்டு மாநாடு, 5000 கோடி ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கும் அரசுன்னு போட்டிருக்காங்க. அதுல என்ன போட்டிருக்காங்க, உத்தரப்பிரதேசத்துல முதல் முறையாக இந்த மாதிரி மெகா முதலீட்டு மாநாடு ஒன்றை என்னைக்கு 10ஆம் தேதி ரைட்டா இன்னைக்கு நடைபெற உள்ளது. இதில் 5000 கோடி மதிப்பிலான முதலீட்டு திட்டங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஊபியில் பல்வேறு தொழில்களை ஊக்குவிக்க முதலீட்டு மாநாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதில் முதன்முறையாக மதுபான உற்பத்தியை ஊக்குவிக்கும் முதலீட்டு மாநாடும் நடைபெற உள்ளது. இதில் 200க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்கும் எனவும் சுமார் 5000 கோடி ரூபாய் அளவில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி, ஊபியில் பிற தொழில்களுடன் இணைந்து மதுபான தயாரிப்புக்கும் கடந்த ஆண்டுகளில் முதலீட்டு திட்டங்கள் கையெழுத்தாகின, இதெல்லாம் போட்டிருக்காங்க. நீங்க இது என்னன்னு சொல்லுவீங்க? இப்போ இது உத்தரப்பிரதேசம் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம். ஒரு வேண்டாம், நான் ஏதாவது வாயில நான் அடக்கிக்கிட்டு பேசிட்டு இருக்கேன். சரி, நீங்க பேசுற மாதிரி நான் பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்டா. டேய், யோக்கிய சிகாமணிகள்னு கொஞ்சம் பேர் உட்கார்ந்து சுத்திட்டு இருக்கானுங்க, கம்பு சுத்துறானுங்க சோசியல் மீடியால. உங்க யோக்கியதையெல்லாம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா நாரிடுவீங்க, பாத்துக்குங்க. நான் தனிப்பட்ட முறையில யாரையும் சொல்லல, கேட்கறதுக்கு சோத்துல உப்பு போட்டு திங்கிறவங்களா இருந்தா இதை கேட்கணும்டா. நீங்கெல்லாம் எப்படி பாருங்க, அதுல கடந்த ஆண்டுகளில் இன்வெஸ்ட் யூபி என்ற திட்டத்தின் மூலம் மாநிலத்தில் மதுபானம் அடிப்படையிலான தொழில்களில் எவ்வளவு தெரியுமா, 39,479 கோடி முதலீட்டுக்கான 142 திட்டங்கள் பெறப்பட்டன. இதற்காக 135 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. எதுக்குங்க, மதுபானத்தை எப்படி அதிகப்படுத்துவது யூபியில அப்படின்னு யோகி ஆதித்யநாத் கடைகளின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார். எந்த மாநிலமாவது இப்படி நடத்தியிருக்கா? மதுபானத்துக்குன்னு ஒரு மாநாடு நடத்தியிருக்கா? அவ்வளவு பேரும் வாயில என்ன வச்சுட்டு இருக்கான், கட்ட வரல வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். கேட்க மாட்டான், நடுநிலையாளர்களும் கேட்க மாட்டான், பாஜகவின் பி டீம் சி டீம் ஒரு ரூபாய் கேட்க மாட்டான். இது ஒரு பிரச்சனையா? ரைட். இப்ப அடுத்தது பாருங்க, இன்னொன்னு சொல்றேன். இப்ப இன்னைக்கு திருவாளர் சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அஜித்குமார் அவர்களுடைய மரணத்திற்கு இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறார். அந்த ஆர்ப்பாட்டத்துல நான் ஆட்சிக்கு வந்தா இதன் பின்னால் யார் இருந்தாலும் விடமாட்டேன், அவங்கள நான் தண்டிப்பேன் இருக்கிறார். உள்ளபடியே வரவேற்கிறேன். அவருடைய அந்த சீற்றம் பாராட்டுதலுக்குரியது. ஏன்னா ஒரு உயிர் போயிருக்குது. அதை யாரா இருந்தாலும் அப்படித்தான் பேசணும். அந்த இடத்தில் திரு சீமான் அவர்களுக்கு உள்ளபடியே என்னுடைய நன்றி, வணக்கம், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஆனா இதே சீமான் எடப்பாடி பழனிசாமி 13 பேரை எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி காலத்துல காக்கா குருவி மாதிரி சுட்டு கொன்னாங்க. இது ஒரு காவல்துறையில இருக்கக்கூடிய சில காவலர்கள் செய்த தவறு. ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, விசாரிக்க வர்றவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சி அடிச்சு விட்டாங்க, ரைட். ஆனா 100 நாளா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு போராட்டம், ஸ்டெர்லைட் போராட்டம். அப்போ அரசு என்ன செய்யும், இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யும், குறிப்பு போட்டுக்கிட்டே இருக்கும். இன்டெலிஜென்ஸ் குறிப்பு கொடுப்பாங்க, நோட் போடுவாங்க அரசுக்கு, முதலமைச்சருக்கு. 100வது நாள் போராட்டம் சார், இன்னைக்கு இத்தனை ஆயிரம் பேர் அசம்பிள் ஆகிற மாதிரி இருக்குது, சில சமயம் அசம்பாவிதம் நிகழ்ந்தாலும் நிகழலாம், இந்த மாதிரிலாம் எல்லாமே சொல்லுவாங்க. அரசு முன்னெச்சரிக்கையா இருக்கணும். இது அஜித்குமார் விவகாரம், டெய்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க போறதுல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு ஒரு இளைஞனை போலீஸ் கொடூரமாக அடிச்சு கொண்டிருக்கு. மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த அத்தனை காவல்துறையினரும் உச்சபட்ச தண்டனை அனுபவிக்கணும். எனக்கு அதுல ஒரு விழுக்காடு மாற்று கருத்து இல்லை. ஆனா அது அரசு கவனத்தில் வச்சு வாட்ச் பண்ண வேண்டிய ஒண்ணு. அந்த போராட்டத்தை அதுல 13 பேரை சுட்டு கொள்றாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாருங்கிறத விட்டுருங்க. சீமான் என்ன சொன்னார் தெரியுமா? அதுக்கு சீமான் சொன்னாரு, ஐயா எடப்பாடி பழனிசாமி கூட என்கிட்ட சொன்னாரு, தம்பி ஏதோ பேரணி போறதா சொன்னாங்க, இப்படி ஆயிப்போச்சு, நமக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொன்னாரு. செய்தியாளர் கேட்கிறார், சார் அவர் சொல்றது நீங்க நம்புறீங்களா? அவருக்கு தெரிஞ்சு அது நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு அது தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எது, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் சார், நல்லா கேட்டுங்க சார், நீங்க நல்லா கேட்கணும் சார், மக்கள் தயவு செய்து யோசிங்க சார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கிறார் சார். காவல்துறை எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் இருக்குது. எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை தனக்கே தெரியாமல் 13 பேரை சுட்டுக் கொன்று விட்டதாக ஒரு முதலமைச்சர் சொல்லுகிறார். அது என்னமோ எனக்கு உண்மையில்தான் தோணுது என்று சொன்ன சீமான் இன்னைக்கு என்ன சொல்றாரு? இப்ப இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா நடுநிலையாளர்கள், நேர்மையானவர்கள். இதெல்லாம் கேள்வி கேட்கிற செந்தில்வேல் யாரு? ஆமா, டேய் எனக்கெல்லாம் அறுது வாயில நல்லா திருப்பி நான் அவ்வளவு கட்டுப்படுத்திக்கிட்டு பேசிட்டு இருக்கேன், சரியா? எவ்வளவு கோவம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு விஷயமா நீங்க எடுத்து பாருங்க.
இன்னைக்கு நேத்து 3 பேரை கைது பண்ணி இருக்குது காவல்துறை. அதுல ஒருத்தன் பாஜக காரன், பாஜகவுடைய மாவட்ட பொறுப்புல இருக்கிறான், வர்த்தகரணியுடைய மாவட்ட பொறுப்புல இருக்கிறான். யாருன்னா அவன் பார்த்தா அவன் கஞ்சா விக்கிறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தனை கஞ்சா வழக்குல கைது பண்றாங்க. அவன் யாரான்னு பார்த்தா அதிமுக நிர்வாகி. நீங்க யோசிச்சு பாருங்க, திமுக நிர்வாகி வேணாம், திமுக நிர்வாகி வீட்டுக்கு ஒரு 3 வீடு தள்ளி இருப்பா ஒருத்தன் வீட்டுல பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்தவன் இருப்பான். இவர் திமுக நிர்வாகியின் வீட்டிற்கு அருகில் 3 வீட்டுக்கு தள்ளி இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தவரினுடைய சித்தப்பா மகனினுடைய தூரத்து உறவினர் என்று சொல்லப்படுகிறதுமா. அதுக்கு திமுக நிர்வாகி 3 வீடு தள்ளி இருக்கு, என்னடா சம்பந்தம்? அதை அப்படித்தான் சொல்லணும். தப்புனா விமர்சிக்கலாம், அது எந்த கட்சி, திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், அது வேற. ஆனா இவர்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? எடப்பாடி பழனிசாமி நேத்து பேசியிருக்காருல, என்ன பேசியிருக்கிறாரு? எதுக்குங்க கல்லூரி கட்டுறீங்க கேட்டிருக்கிறாரு. எத்தனை பேர் கண்டிச்சீங்க தமிழ்நாட்டுல? இந்தியா கூட்டணியை தவிர, இந்தியா கூட்டணியில் கூடிய கட்சிகளை தவிர எத்தனை நடுநிலையாளர்கள் இதை கண்டிச்சாங்க? சகோதரர் விஜய் அவருடைய நிலைப்பாடு இதுல என்ன? சீமான் அவர்கள் இதை எதிர்த்து எப்ப ஆர்ப்பாட்டம் பண்ண போறாரு? போற போக்குல பிரஸ்ல ஏதாவது பேசிட்டு போலாம், அது வேற. அப்ப நீங்க இன்னைக்கு இன்னொரு குடும்பம் வந்திருக்கு பாருங்க, கீழடி அகழாய்வு. இப்ப எப்ப நீங்க பக்கத்து நாட்டுல நடந்த சண்டைய ஏன் திமுக நிறுத்தலைன்னு கேட்ட எந்த வாயும் சொந்த நாட்டுல தமிழ்நாட்டுல கீழடிக்கு அங்கீகாரத்தை தர ஒன்றிய பாஜக அரசு மறுக்கிறது. அந்த பாஜகவோடு அதிமுக கூட்டு வைத்திருக்கிறது. அதிமுகவை எவனும் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறான், தமிழின விரோத அதிமுக சொல்ல மாட்டேங்கிறான். எப்படிரா? நீங்க கீழடி அகழாய்வில் கொடுமையை பாருங்க. கீழடி அகழாய்வில் குறிப்பிடத்தக்க எதுவும் கிடைக்கவில்லை என கூறி கண்டனத்திற்கு உள்ளான கண்காணிப்பாளர் பி எஸ் ஸ்ரீராமனிடம், யாருங்க பேர் என்னங்க? பி எஸ் ஸ்ரீராமன், ஸ்ரீராம் பி எஸ் ஸ்ரீராம். அந்த பி எஸ் ஸ்ரீராம் அவர்களிடம் 3ஆம் கட்ட அகழாய்வு குறித்து அறிக்கை தாங்கன்னு ஒன்றிய அரசு கேட்டிருக்கு. அவர் எப்படி அறிக்கை கொடுப்பாரு? அவர் தான் ஏற்கனவே அங்க ஒண்ணுமில்லைங்கிறாரு. கீழடியில ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன ஒருத்தர்கிட்ட நீங்க உங்க அறிக்கையை தாங்க, நாங்க நல்லா இருக்கு, நல்லா இருக்குல்ல கதை உங்களுக்கு. இதை பத்தி யாராவது தமிழின விரோதி அதிமுக பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அப்ப உத்தரப்பிரதேசல மதுபான ஆறாவோடு அதை பத்தி கேட்க மாட்டேன். மணிப்பூர் சொந்த கட்சியினுடைய ஆட்சியை பாஜக கலைக்குது. சொந்த கட்சியினுடைய ஆட்சியை பாஜக கலைக்கிறது. ஒரு இளைஞன் அவனை பிடிச்சிட்டு கொண்டு போய் கலவரக்காரர்களிடம் ஒப்படைத்ததே காவல்துறைன்னு சொல்றாங்க. கலவரக்காரர்கள் அந்த இளைஞனை அடிச்சு கொள்றாங்க. அந்த இளைஞன் அப்படி என்ன பாவம் பண்ணா? மணிப்பூர் கலவரத்தை கட்டுப்படுத்த முதலமைச்சர் தவறிவிட்டார்னு விமர்சிக்கிறான் சோசியல் மீடியால. அதுக்காக அவனை கைது பண்ணாங்க, அடிச்சு கொண்டுட்டாங்க. அதை பத்தி பேச மாட்டீங்க. ஒரு முதலமைச்சர் பொறுப்பெடுத்து ஒருத்தருக்கு போன் பண்ணி வருத்தம் தெரிஞ்சு மன்னிப்பு கேட்பாரு, அதெல்லாம் கிடையாது அப்படிம்பீங்க. சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்பீங்க. சிபிஐ விசாரணை கொடுத்த பிறகு சிபிஐக்கு ஏன் கொடுத்தேன்னு கேட்பீங்க. சீமான் கேட்கிறார், சிபிஐக்கு ஏன் கொடுத்தீங்க? தமிழ்நாட்டில் காவல்துறை இல்லையா? நேற்று நீதிமன்றத்தில் இது நடந்திருக்கு, மதுரை நீதிமன்றத்தில் நடந்திருக்குதுங்க. இந்த விவகாரம் சிபிஐக்கு உடனடியா எங்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்லைன்னு சிபிஐ கொடுத்துருச்சு தமிழ்நாடு அரசு. வழக்கறிஞர் வாதி அளிக்கிறார், சிபிஐ கொடுத்துருக்க வேண்டாம், தமிழ்நாடு அரசே விசாரிக்கலாம் ஒரு வழக்கறிஞர் சொல்லுகிறார், மூத்த வழக்கறிஞர், சீனியர் கவுன்சில். பாஜக அத்தனை பேர் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. கேட்க வேண்டியதானே நேற்று கோர்ட்ல? இல்லங்க சிபிஐக்கு தாங்க கொடுக்கணும் சொல்லல, இதெல்லாம் கம்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நீ இப்படி போனா நான் அப்படி வருவேன், நீ அப்படி போனா நான் இப்படி வருவேன். எப்படி போனாலும் நான் யாரை மட்டும் தான் கேள்வி கேட்பேன்? திமுக மட்டும் தான் கேள்வி கேட்பேன். ஏன்னா திமுக பார்ப்பன எதிர்ப்பை பேசுகிறது, பார்ப்பனிய எதிர்ப்பை பேசுகிறது, பார்ப்பன சமூக எதிர்ப்பை கூட இல்ல, பார்ப்பனிய சித்தாந்த எதிர்ப்பை பேசுகிறது, ஆரிய எதிர்ப்பை பேசுகிறது, சமூக நீதியை பேசுகிறது, அனைத்து சாதியினரையும் அர்ச்சகர் என்று சொல்லுகிறது, சமஸ்கிருதத்திற்கு மாற்றாக தமிழை தூக்கி பிடிக்கிறது. நீ அதெல்லாம் பண்ற வரைக்கும் நான் உன்னை இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இதுக்கு அடியால் வேலை பார்க்கறதுக்கு நம்மால் 10 பேர். என்னன்னு சொல்லுவீங்க? வாக்காளர் பட்டியல்ல திருத்தம்னு இப்ப பீகார்ல கொண்டு வரான். யாரா கண்டிச்சாங்களா? ஆதார போன் நம்பரோட என, ஆதார பேங்க் அக்கௌண்டோட என, ஆதார கேஸ் பில்லோட என, ஆதாரம் எது கூட தான் இணைக்கல, ஆதாரம் எல்லாத்தோடையும் இணைச்சாச்சு. ஆதாரையும் பாஸ்போர்ட்டையும் என, ஆதாரையும் பேன் கார்டையும் என. ஆதார் இல்லைன்னா நீ ஆக்சிஜன் இல்லாம கூட வாழலாம், ஆதார் இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொன்ன மாதிரி சொன்னது யாரு? இந்த பாஜக அரசு, மோடி அரசு. இப்ப என்ன சொல்றான்? பீகார்ல தேர்தல் வருது, தேர்தல் வருகின்ற பொழுது வேக வேகமாக அந்த வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணியை தொடங்குறாங்க. இப்ப அவசர அவசரமா அதுல போய் உன் பேர்லாம் கிடையாது போன்ட்டான் எல்லாரையும். சார் நான் உங்க தான் சார் ஓட்டு போட்டு இருந்தேன், இந்த ஓட்டர் ஐடி இருக்குது, நீ இந்திய குடிமகன் என்பதற்கு அடையாளம் வேண்டும் எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. அவங்க கொண்டு போய் ஆதார காட்டுறாங்க. எல்லாத்துக்கும் ஆதாரம் கொண்டு வான்னு சொன்ன அரசு இதுக்கு கொண்டு போய் ஆதாரம் கொடுத்தா, இதுக்கு ஆதாரம் எல்லாம் சான்றா ஏத்துக்க முடியாது. ஆதார் ஆவணம் அல்ல, நீ இந்திய குடிமகன் என்பதற்கான ஆதாரமாக ஆதார் கார்டை ஏத்துக்க முடியாதுன்னு. எப்படி ஒண்ணுக்கு போறதுக்கு கொள்ளைக்கு போறதுக்கெல்லாம் ஆதாரம் கொண்டு வான்னு கேட்ட மோடி அரசு
இப்ப அந்த ஆதாரம் தூக்கிட்டு போனா ஆதாரம் செல்லாது. நீ உங்க தாத்தாவுக்கு தாத்தா அல்லது நீ பிறந்த சர்டிபிகேட், நீ பிறந்த பெர்த் சர்டிபிகேட் எடுத்து வாங்கினா பீகார்ல எவன் பெர்த் சர்டிபிகேட் பதிஞ்சு வச்சிருந்தான் 50 வருஷத்துக்கு முன்னாடி? அப்ப அவங்க ஓட்டெல்லாம் நீக்கு. அப்படி 1 கோடிக்கும் அதிகமான வாக்குகள் நீக்கப்பட இருக்கின்றன. அந்த வாக்குலாம் யாருக்கு வரக்கூடிய வாக்கு? அதெல்லாம் காங்கிரஸ் கூட்டணிக்கு வரக்கூடிய வாக்கு. நடுநிலையாளர்கள் எத்தனை பேர் இதை பத்தி கவலைப்பட்டாங்க, பேசினாங்க? பேச மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அப்போ பாலம் இடிஞ்சு விழுதா ஊழல்னு பேச மாட்டான். ஆனா கம்பீரமாக நிற்கும் பாலத்தை கட்டியவரை ஊழல்வாதி என்பார்கள். நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதாவை நிரபராதி என்பார்கள். எந்த நிரபராதி அல்லது எந்த குற்றச்சாட்டுக்கும் நிரூபிக்கப்படாத, எந்த நீதிமன்றமும் தண்டனை கொடுக்காத கலைஞரையும் திமுகவையும் ஊழல்வாதி என்பார்கள். இதெல்லாம் மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நான் இதை பதிவு செய்திருக்கிறேன். இந்த வீடியோவை எவ்வளவு தூரம் எல்லாருக்கும் எடுத்துட்டு போக முடியுமோ எடுத்துட்டு போங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ நினைக்கிறேன். காலத்தையே நம்ம இதை உணர்ந்து புரிந்து நடக்கணும். தமிழ்நாடு இன்றைக்கு தொழில் வளர்ச்சியில் முதலிடம் பெற்ற மாநிலமாக இருக்கிறது, கல்வி வளர்ச்சியில் முதலிடம் பெற்ற மாநிலமாக இருக்கிறது, பொருளாதார வளர்ச்சியில் முதலிடம் பெற்ற மாநிலமாக இருக்கிறது. இது எல்லாத்தையும் நாசக்கடாக்குவதற்கு பாஜக திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறது. உஷாரா இருங்க. திமுகவின் தவறுகள், திமுகவின் போதாமைகள், திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாக சிக்கல்களை சுட்டி காட்டுங்கள், இடித்துரையுங்கள், அது வேறு. ஆனால் நீங்க சும்மா கொஞ்சம் இந்த ஒரு வாட்டி அவருக்கு போடலாம் இல்ல இந்த ஒரு வாட்டி இவருக்கு போடலாம்னு நினைச்சு சிறு சிறு கோபங்களுக்காக அல்லது இதுபோல் வரக்கூடிய இந்த பாஜக தரப்புல இருந்து பரவக்கூடிய வதந்திகளுக்காக, ஃபேக் நியூஸுக்காக நீங்க ஈல்ட் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் தமிழ்நாடை யாராலையும் காப்பாற்ற முடியாது என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லி இந்த அளவிலே தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று உங்களிடம் அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.